இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக போராட்டம். ஆளுநர் RN ரவி வருகை தர இருக்கும் நிலையில் தடுப்புகள் அமைத்து காவல்துறை தீவிர கண்காணிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம். எந்தவிதமான எதிர்மறையான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் புலன் விசாரணை நடைபெறுகிறது என்றும் மாவட்ட காவல்துறை விளக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையில் வன்முறையை தூண்டும் வகையில் சீமான் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. சீமானுக்கு சம்மன் வழங்க சென்னை நீலாங்கரையில் 3வது நாளாக ஈரோடு போலீசார் முகாம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது. பாஜகவை தொடர்ந்து GK வாசன் அறிவிப்பு. தாவேகாவால் அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துகள் மட்டுமே கட்சியின் கருத்து. தாவேகா ஆதரவாளர்களாக சித்தரித்து சிலர் விஷம கருத்துக்களை பேசி வருவதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் N. ஆனந்த் குற்றச்சாட்டு. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் +2 பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். மாநிலம் முழுவதும் 3316 தேர்வு மையங்களில் சுமார் 8 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். திண்டிவனம் அருகே வெள்ளிமேடுபேட்டையில் நீட் தேர்வின் அச்சம் காரணமாக மாணவி தற்கொலை. 2 ஆண்டுகளாக பயிற்சி மேற்கொண்ட நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். போலீசார் விசாரணை. நடப்பாண்டு கோடைகாலத்தின் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோடைகாலம் தொடங்க முன்பே நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பம் பதிவாகும் என்றும் தகவல். ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. பழைய மாநகராட்சி பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம். குற்றால அருவிகளில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மெயினருவியில் நீரின் அளவு சற்று குறைந்திருந்த நிலையிலும் தடை தொடர்கிறது. கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு தீக்கிரையானதாக மீனவர்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பள்ளிக்கு சென்ற 2 மாணவிகள் மாயம். இருவரும் பள்ளிக்கு நடந்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருவிழா கொடியேற்றம். வருகிற 11ஆம் தேதி திருவிழாவை ஒட்டி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விமரிசையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. மீன்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்ற கிராம மக்கள். ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் காரணமாக இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
முக்கிய சுற்றுலா தலங்களில் நின்று குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் ரமலான் நோன்பு தொடங்கியுள்ளது. நாகூர், மதுரை உட்பட மாநிலம் முழுவதும் பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை. புனித ரமலான் மாதம் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பை கொண்டு வரட்டும். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவு. உத்தராகண்ட் மாநிலம் சமோரியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். ஹரியானாவில் சூட்கேஸில் காங்கிரஸ் பெண் தொண்டரின் சடலம் கண்டெடுப்பு. கொல்லப்பட்ட பெண் தொண்டர் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயண யாத்திரையில் தீவிரமாக பணியாற்றினார் என தகவல். காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கு இஸ்ரேல் ஒப்புதல். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றது. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. புதிய ஆயுதங்கள் உற்பத்திக்காக 24,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கியது பிரிட்டன். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் இந்தியாவால் வீழ்த்த முடியாத அணியாக வலம் வரும் நியூசிலாந்து. துபாயில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.